ஒரு வகையில் சொல்வதாக இருந்தால் ஆஹ், ஆஹ், சாத்தான் வேதம் ஒரு போல் இருக்கிறது. படுகொலை தமிழ் மக்களை படுகொலை செய்தவர்கள், இனப்படுகொலை செய்தவர்கள் சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கின்ற அந்த டெமோசைடுக்காக கண்டிருக்கிறார்கள். ஆனா ஜெனோசைட் வந்து டெமோசைடோட பாரூரமான திட்டம். ஜெனோசைட் நிரூபிக்கப்பட்டால் ஒரு நாடு பிரிவதற்கு போதுமானது, ஒரு அரசு அரசாங்கம் மாறுவதற்கு போதுமானது. அப்படிப்பட்ட ஒரு பாரதூரமான விஷயத்தை பற்றி ஒரு கண்ணை உலக சென்றுவதில்லை. அவங்களுக்கு ஒரு விடயத்தை குறிப்பிடலாம். கியூபெக் பிரச்சனையில் தனிநாட்டு கோரிக்கை எழுந்த பொழுது கியூபெக் மக்கள் அதன் பக்கம் பெரிதாக அணுகின்ற போது கனடிய அரசாங்கம் ஒரு கமிஷனை நியமித்தது. இந்த கமிஷன் அறிக்கையில் ஒரு அழகான சொல்லு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இங்கிலீஷ் மக்களும் பிரெஞ்சு மக்களும், ஆங்கிலம் பேசும் மக்களும் பிரெஞ்சு பேசும் மக்களும் இருவரும் we are the co-founders of a new nation என்று சொல்லுவாங்க. பிரெஞ்சுக்காரரும் இங்கிலீஷ்காரரும் co-founders of a new nation சொல்லப்படுது. இவர்களும் இணை பங்காளிகள், இணை ஸ்தாபகர்கள் என்று சொல்லப்படுது. இங்கு அந்த இணை என்ற சொல்லுக்கு இடமே கிடையாது. இப்போ ஏயுபி எல்லோருக்கும் சமத்துவம் சொல்வது, சட்டாட்சி என்று சொல்வது, அரசியல் யாத்தில் உள்ளபடி எல்லாவற்றையும் சட்டப்படி செயல்படுத்துவோம் என்று சொல்வது, இதுக்கு சட்ட நடவடிக்கை வைத்து பேசுகிறது. அப்படி என்றால் தமிழ் மக்களுக்கு இந்த சட்டம் இல்லையா? உங்களுடைய சட்டாட்சி எங்கே போயிருக்கிறது? எனவே இந்த பிரச்சனை மிகவும் பாரதூரமான இலங்கையுடைய அரசியல் கலாச்சாரம் பற்றியும் ஈழத்தமிழ் மக்கள் பிரிந்து செல்வதை தவிர வழி இல்லை என்பதை நிரூபிக்கின்ற ஒரு விடயமாக மட்டலங்க விவகாரத்தில் சிங்கள தலைவர்களும் மக்களின் ஊடகங்களில் நடந்து கொள்கின்றனர். இது தமிழ் மக்களின் நியாயத்தை மேலும் மேலும் உயர்த்தி பிடிக்கும். இது மறுக்க முடியாத ஒரு நியாயத்தை கொண்டு போய் சேர்க்கும். இதைத்தான் நாங்கள் ஹிஸ்டோரிக்கலி ஸ்பீக்கிங், வரலாற்று ரீதியாக பேசுவதென்றால் இது ஒரு லாஜிக்கல் டெவலப்மெண்ட்.